அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் உயரம்னா என்ன? இறைவன் 2 சம்பவத்தை சொல்லி அதில் எது உயரம் என்பதை நம்மளுக்கு உணர்த்தி காட்டுகிறான் அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக. சூரத்துல் கஸஸ் 79வது வசனம் காரூனை பற்றி இறைவன் சொல்கிறான். ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபி ஸீனத்திஹி. காரூன் தன்னுடைய கூட்டத்தாரில் வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அலங்காரங்களுடன் சுற்றி படை சூழ அவர்களை போற்றக்கூடிய மனிதர்கள் பின்னால் இருந்து வர அப்படியே வெளியே வருவான். இந்த உலகத்தில் அதுதான் பெரிய உயர்வு என்று நினைக்கக்கூடிய மக்கள், இந்த உலகத்தில் இதுதான் வாழ்வு, இப்படி தான் வாழணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த மக்கள், காலல்லதின யுரீதூனல் ஹயாத் துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் மிக சிறந்தது என்று எண்ணக்கூடிய மக்கள் அந்த இடத்துல சொல்லுவாங்க, யா லைத்தலனா மிஸ்லமா ஊத்திய காரூன், எங்களுக்கு வந்த கை சேதமே, காரூனுக்கு கிடைக்கப்பட்டது போன்று உண்டான பொருள் செல்வங்களும் அதிகார வர்க்கங்களும் எல்லாமே இருக்கணுமே. இன்னஹு லது ஹவ்லின் அலீம், மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இறைவன் அவனுக்கு கொடுத்து விட்டான், வாழ்ந்தா இப்படித்தான் வாழணும் என்று அன்றைய காலத்தினுடைய மக்கள் சொல்வார்கள். உண்மையில் இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியாக வளர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை நினைத்து நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான், வாழ்ந்தா இப்படித்தான்ப்பா வாழணும், நம்மளும் தான் வாழ்கிறோமே அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு எல்லா மனிதர்கள்ட்டையுமே உண்டு. இதுதான் அன்றைய காலத்தில் காரூன்ட்ட இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களுடைய எண்ணப்பாடுகளும் அன்றையிலிருந்து இன்று வரை அப்படி தான் இருக்கிறது. அடுத்த சம்பவமாக சூரத்து ஷுஆராவில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான். நபீனா இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, இறைவா, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டேன், வஜஅல்லி லிசான சிதுக்கும் ஃபில் ஆஹிரீன், எனக்கு என்னை பற்றி உண்டான நல்ல பேச்சுகள் நான் இறந்ததற்கு பின்னால் என்னால் பின்னால் வரக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நீ ஆக்கி வைப்பாயாக. இப்ராஹிம் நபீனா சிறந்தவர் என்ற அந்த நல்ல பேச்சை நீ உருவாக்கி வைப்பாயாக என்ற அற்புதமான பிரார்த்தனை செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உண்மையிலே பொருளாதாரத்தோட படைசூழ வரக்கூடிய நேரத்தில் பின்னால் புகழப்படுவதுங்கிறது ஒரு வாழ்க்கையினுடைய உயரம் கிடையாது. நம்ம இறப்பிற்கு பின்னாலும் நம்மை பற்றி பேசப்படும் அல்லவா, அதுதான் வாழ்வினுடைய உச்ச வரம்பு உயர்வு.